வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. நினைந்தவர் புலம்பல் அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். காதலி காதலனுடைய நினைவுகளை எண்ணி அதில் ஒரு மிகப்பெரிய ஊசலாட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம். இந்த முன்னும் பின்னுமான எமோஷ்னல் அலைக்கழிப்புகள் தான் இந்த அதிகாரத்துடைய அழகு. ஒரு குரலில், அதாவது ஒரு குரலில் இதை போல் இனிமை உண்டான்னு ஒரு உச்சிக்கு போகிறதும், அடுத்த குரல்லையே அடுத்த கவிதையிலேயே மொத்தமாக இதை விட எனக்கு கஷ்டம் உண்டான்னு பாதாளத்துக்கு போகிறதும், இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்குமான ஒரு மிகப்பெரிய ஊசலாட்டம். ஜெனரலாக நினைவுகளுடைய வழியே அந்த ஊசலாட்டம் தானே. ஒரு பக்கம் எலேஷன், ஒரு பக்கம் டிப்ரெஷன். இந்த ரெண்டுக்கும் நடுவில் தலைவி ஆடுகின்ற இந்த ஊசலாட்டத்தை ரொம்ப அழகாக படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு இந்த குரல்களில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குரல், தம் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார். தம் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நானார்கொல் எம் நெஞ்சத்து ஓவா வரம். தம் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நானார்கொல் எம் நெஞ்சத்து ஓவா வரம். பொருள் எளிமையான பொருள் தான். நான் அவருடைய நெஞ்சில் புகுந்தபோது, தம் நெஞ்சத்து, நான் அவருடைய நெஞ்சில் புகுந்தபோது கடிகொண்டார், என்னை கடிந்து கொண்டார், என்னை திட்டி வெளியே அனுப்பினார். என்னை கடிந்து கொண்ட அவர் நானார்கொல் எம் நெஞ்சத்து ஓவாவரல். அப்படி செய்த அவருக்கு என்னுடைய நெஞ்சில் எல்லா நேரமும் குடியிருப்பது கொஞ்சம் வெட்கமாக இல்லையா? அவ்வளோதான் கேள்வி. நான் அவருடைய நெஞ்சில் போகும்போது மட்டும் அவர் என்னை திட்டி அனுப்பிச்சாரு. இப்போ அவரு என் நெஞ்சத்தில் ஓவா வரல், ஓய்வில்லாமல் என்னுடைய நெஞ்சத்தில் வந்துக்கிட்டே இருக்காரு. இதுக்கெல்லாம் இந்த ஆளுக்கு வெட்கமே கிடையாது அப்படின்னு. ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், இது மொத்தமே அவருடைய கற்பனை. நடக்கும் பாசிட்டிவாகவும் கற்பனை பண்ணுறான், நெகட்டிவாகவும் கற்பனை பண்ணுறான். செய்யாத செயல்கள் செய்தன போல கற்பனை பண்ணுறான். இப்போ இந்த தும்மல் குரல் ஒன்று பார்த்தோம்ல, நினைப்பவர் போன்று நினையார்கள். அவர் நினைக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் ஒரு சின்னதாக அது எனக்கு தும்மல் வர்ற மாதிரி இருக்குது, அப்புறம் நினைக்காமல் போயிட்டார். அதாவது தலைவன் தன்னை நினைப்பானா நினைக்க மாட்டானா என்கிற ஒரு கற்பனை அது. அதில் ஏதோ நினைக்க ட்ரை பண்ணுறான், கொஞ்சமாவது அவனுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அவநம்பிக்கைக்கு போயிடுவார். யாமும் உள்ளேங்கோல் அவர் நெஞ்சத்து. அதுக்கு அடுத்த குரலில் அவருடைய நெஞ்சத்தில் நான் எங்கேயாவது இருக்கிறேனா, என் நெஞ்சத்தில் உளரே அவர், என் நெஞ்சத்தில் நிறைந்திருக்கக்கூடிய அவர், நான் அவனுடைய நெஞ்சத்தில் இருப்பது போலவே எந்த இதுவும் தெரியலையே அப்படின்னு. இது முதல்ல உச்சம், ரெண்டாவது வீழ்ச்சி, மூணாவது அதுக்கு அவளே ஒரு பாடம் கற்பித்துக்கொள்ளுது. அதுக்கு அவளே ஒரு காரணம் சொல்கிறான். ஏன் நான் அவளுடைய நெஞ்சத்தில் இல்லைன்னா, நான் போகும்போதெல்லாம் அவர் என்னை திட்டி அனுப்பிச்சிடுறாரு எங்கள் நெஞ்சத்தில். தம் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நானார்கொல் எம் நெஞ்சத்து ஓவா வரம். அப்படி என்னை திட்டி அனுப்பக்கூடிய அவர் என்னுடைய நெஞ்சத்தில் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கார். இந்த காதலின் அலைக்கழிப்புகளை காட்டுறதுல தான். இதுக்கு அடுத்த குரல்கள்லையும் மறக்க போகிறேன் அப்படின்னு நினைப்பா, மறந்துடுவேணும் அப்படின்னு பயப்படுவா. அதுக்கப்புறம் மறந்தா நான் எப்படி உயிர் வாழ்வேன். இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நடுவில், உணர்ச்சிகளின் எக்ஸ்ட்ரீமுக்கு நடுவில் தலைவனுடைய அலைக்கழிப்பை காட்டுவதனால தான் இது அழகான கவிதைன்னு தோணுது. சிந்திக்கலாம் நண்பர்களே, இன்னொருத்தர குரலை பார்க்கலாம். தம் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நானார்கொல் எம் நெஞ்சத்து ஓவா வரல். சிந்திக்கலாம் நண்பர்களே, மீண்டும் நாளை சிந்திக்கலாம். நன்றி.